ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு omshakthimedia. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பரிச்சை அட்டையில் நாம் ஒரு புது கிராஃப்ட் ஐடியா பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது ஒரு பழைய பரிச்சை அட்டை. இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தேங்க. இதை நாம் யூஸ்ஃபுல்லாக மாற்றலாமேன்னு தோணுச்சுங்க. அதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பாருங்கள், இந்த பரிச்சை அட்டையில் மேலே இருக்க கிளிப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க. இப்போ இது நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாப் மாதிரி கிடச்சிருக்குங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக என்கிட்ட ஒரு 4 பீஸ் ஆஃப் தெர்மோகோல் இருக்குங்க. அந்த தெர்மோகோலை நான் இதை 4 பக்கமும் அடியில் ஒட்டி வைக்க போகிறேங்க, ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அடுத்ததாக டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாங்க. அந்த டபுள் சைட் டேப்பை இந்த 4 கார்னர்லையும் நமக்கு தேவையான இடங்களில் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி ஒட்டி அந்த தெர்மோகோல் பீஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு மேலே ஒட்டி வச்சிடலாங்க. ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு கார்னர்லையும் பார்த்து கரெக்டாக எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாங்க. நான் டபுள் சைட் டேப் ஒட்டியிருக்கேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 கார்னர்லையும் கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணி ஒட்டிக்கிறோங்க. நான் இப்படி கார்னரில் கேர்வ் வர மாதிரி ஒட்டியிருக்கேங்க. நீங்கள் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கிறவங்க நேராக பார்த்து கூட ஒட்டிக்கிறலாங்க. சரிங்க, இந்த 4 பீஸையும் நம்ம ஒட்டின பிறகு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நாம் தேவைப்பட்டால் மேலே கலர் ஷீட் ஒட்டிக்கலாம், ஃபோம் ஷீட் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எது வேணால் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த சைடில் எல்லாம் அப்படியே நம்ம லேஸ் மாதிரி ஒட்டிக்கலாங்க. அதாவது இந்த கோல்டன் கலரு இந்த மாதிரி லேஸ் எல்லாம் நம்ம ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி டெக்கரேஷன் கூட பண்ணிக்கலாங்க. நான் ப்ளைனாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான மனை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாமி படங்கள், சாமிக்கு செல்ஃபில் வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் அதில் விளக்கு வச்சு தீபம்லாம் ஏற்றிக்கலாங்க. நான் இதை பூஜை ரூமுக்காகத்தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில் டூல்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபில் இடம் இருக்குது, உப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வேறு எதுக்காகனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள், இந்த மணப்பலகையில் அடியிலையும் நல்ல கேப் இருக்குங்க. அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கை விடுற அளவுக்கு அழகாக கேப் இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.